எல்லாருக்கும் வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா 12/10/2025 போன ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 935. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் போர்டு எதுவும் விட்டிங் ஆகலை. ஓகேங்களா, ஆல் போர்டு எதுவுமே இல்லை. வாங்க ஏபிபிசிஎஸ்சி பார்க்கலாம். ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 35 பிசியில் பாஸ் ஆகிருக்குது. நான் சொன்னது பார்த்தீங்கன்னா கோடு போட்டதுலேயும் வரலாம், கோடு போடாததுலேயும் வரலான்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பாருங்கள், கோடு போடாததில் ஒரு வின்னிங் இருக்குது. எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால தான் நான் கோடு போட்டு காமிக்கணும் ஒழிஞ்சு இதுதான் வரும்னு நான் சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் பார்த்துக்குங்க, உங்களுக்கு எப்படி வருதுன்னு நீங்கள் பார்த்துட்டு தான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் போடணும். முதல்ல நமக்கு ஏதோ ஒரு வின்னிங் வந்துக்கிட்டே தான் இருக்கும். டெய்லியும் ஏதோ ஒரு வின்னிங், சரிங்களா? ஏதோ ஒன்று கோடு போட்டதில் வரலாம், இல்லை கோடு போடாததில் வரலாம். மொத்தத்தில் ஏதோ ஒரு வின்னிங் வரும். அது உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா தான் நீங்கள் போடணும். ஓகேங்களா, எனக்கு வந்த கெஸிங் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. வாங்க இப்போ திருடிச்சிட்டு பாருங்கள். திருடிச்சிட்டு பார்த்தீங்கன்னாக்க நான் கொடுத்துருந்தேன் 535 கொடுத்துருந்தேன். ஆனால் நேற்று அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 935ன்னு அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இதுவும் ஜஸ்ட்டு மிஸ்ஸு தான். ஜஸ்ட்டு மிஸ் தான். அதாவது 5க்கு பதிலாக 9 போட்டதுன்னா நேற்று ஒரு சூப்பர் வின்னிங் தான். ஓகேங்களா, ஆனால் அது மிஸ் ஆகிடுச்சு. மொத்தம் 35 பாஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா, சரி ஓகே. இன்றைக்கி வாங்க, இன்றைக்கி உண்டான கேஸிங்க பார்க்கலாம். கேரளா லாட்ரி 13/10/2025 பாக்கியத்தாரா 24க்கு உண்டான கேஸிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கேஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கேஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இன்றைக்கி ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்கேன். 3, 4, 5, 7. இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கேஸிங்க. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ பார்க்க வேண்டாம். உங்கள் கேஸிங்கு என் கேஸிங்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா மட்டும் நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. ஓகேங்களா, அதுவும் அளவாக போட்டுக்கங்க. வாங்க இப்போ ஏபிபிசிஎஸ்சியை பார்க்கலாம். ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னாக்கா 58, 85, 88, 87, 74, 78, 47, 84, 48, 77, 73, 37, 17, 71, 72, 27, 12, 21, 56, 65, 64, 46, 54, 45, 31, 13. இதுதான் இன்றைக்கி உண்டான ஏபி, பிசி, ஏசிக்கு உண்டான கேஸிங்கு. இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ அல்லது ஏசியோ வரதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதனால் உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தெரிஞ்சதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன், அதையும் பார்த்துக்குங்க. சில நேரத்தில் கோடு போட்டதுலேயே வரலாம், கோடு போடாததுலேயே வரலாம். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க. சரிங்களா, இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பார்த்துங்க, கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். ஓகேங்களா, வாங்க இப்போ திருடிச்சிட்டை பார்க்கலாம். திருடிச்சிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஒரு 6 செட்டு கொடுத்துருக்கேன். 588, 874, 773, 172, 564, 371. இதுதான் இன்றைக்கி உண்டான திருடிச்சிட்டு உண்டான கேஸிங்க. திருடிச்சிட்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக நீங்கள் எடுத்து போடுங்க. அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தெரிஞ்சதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சப்போஸ் உங்களுக்கு பாக்ஸில் வந்ததுன்னா பாக்ஸில் போகிறனாலும் போடலாம், சிங்கிளாக போகிறனாலும் போடலாம். ஓகேங்களா, சில நேரங்களில் பாக்ஸ்லேயும் வரும், சில நேரத்தில் சிங்கிளாக வரும். சில இதில் பார்த்தீங்கன்னா கோடு போட்டதுலேயே வரும், கோடு போடாததுலேயே வரும். அதனால் மொத்தத்தில் ஏதோ ஒரு வின்னிங் பாஸ் ஆகும். ஓகேங்களா, பாருங்கள். பார்த்துட்டு அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் முன்னாடி போட்ட வீடியோவை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னங்கிறது சொல்லுங்கள். எனக்கு வந்த கெஸிங்கை மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன் ஒழிஞ்சு வேறு எதுவும் இல்லை. எனக்கு என்ன கெஸிங் வருதோ அதை நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. ஓகேங்களா, ஓகே. நேற்று வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.